ஓகேம்மா. நெக்ஸ்ட் டாபிக் வந்து கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து வினைவேக மாற்றியாக எப்படி செயல்படுது, அதோடைய பண்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் மேனுஃபேக்சர்ஸ் ஏ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் சச்சஸ் பாலிமர்ஸ், ஃப்ளேவர்ஸ், ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ நம்மளுடைய வேதி தொழிற்சாலைகளில் பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு விதமான ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதில் பாலிமர்ஸ் பலபடிகள், ஃப்ளேவர்ஸ் வாசனை திரவியங்கள், தென் ட்ரக்ஸ் மருந்து பொருட்கள் எக்ஸெட்ரா. இது மாதிரி நிறைய தயாரிக்கிறாங்க. அப்படி தயாரிக்கப்படும் போது மோஸ்ட் ஆஃப் தி மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஹேவ் அட்வர்ஸ் எஃபெக்ட் ஆன் என்விரான்மெண்ட்டு. அதாவது என்ன அப்படின்னா சுற்றுப்புற சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக பல்வேறு தொழிற்சாலைகளில் இருக்கிறது. ஸோ தேர் இஸ் அன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஈகோ ஃப்ரெண்ட்லி அல்டர்னேட்டிவ்ஸ். அப்போ அந்த மாதிரி நம்ம சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் ஒரு வேதிப்பொருளை தயாரிக்கணும் அப்படின்னும் பொழுது அது நமக்கு ஆர்வம் மூட்டக்கூடியதாக இருக்கிறது. இன் திஸ் context the catalyst based manufacturing process are advantages. அப்போ இந்த வினையில் பார்த்திங்க அப்படின்னா வினைவேக மாற்றியின் அடிப்படையில் நம்ம ஒரு பொருளை தயாரிக்கப்படும் பொழுது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா as they require low energy, குறைந்த ஆற்றல் தேவைப்படுகிறது. minimize waste productions, அதாவது கழிவு உற்பத்தி பொருளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் அதிக அளவு தயாரிக்கப்படும் கூட. இப்போ அந்த பொருளை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். தென் என்கேஸ் த கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட். அப்போ நம்மளுடைய வினைபடு பொருளை முழுவதுமாக விளைபொருளாக மாற்றுவதற்கும் இந்த கேட்டலிஸ்ட் வந்து பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் இதோடைய அட்வான்டேஜஸ். ஸோ மெனி இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸ் யூஸ் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் தர் காம்பவுண்ட்ஸ் ஆஸ் ஏ கேட்டலிஸ்ட். அப்போ பல்வேறு விதமான தொழிற்சாலைகளில் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை உலோகங்களோ அல்லது சேர்மங்களையோ வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. தென் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் d ஆர்பிட்டால்ஸ் தட் கேன் அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் D1லேருந்து D9 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களுமே பார்த்திங்கன்னா அவைலபிள் d எலக்ட்ரான்ஸ், அதில் d எலக்ட்ரான்ஸு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதுதான் இந்த மெட்டல்ஸ் எனர்ஜெட்டிக்கலி அவைலபிள் d ஆர்பிட்டால்ஸ் தட் கேன் அக்செப்ட் எலக்ட்ரான் ஃப்ரம் ரியாக்டன்ட் மாலிகுல். அதாவது வினைபடு மூலக்கூறிலிருந்து எலக்ட்ரானை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மை அந்த d ஆர்பிட்டாலுக்கு இருக்குது. அதே நேரத்தில் இந்த மெட்டல் கேன் ஃபார்ம் பாண்ட் வித் த ரியாக்டன்ட் மாலிகுல் யூசிங் இட்ஸ் d எலக்ட்ரான். அதாவது ஒரு ரியாக்டன்ட் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வாங்கி கொள்ளக்கூடிய தன்மையும் டி ஆர்பிட்டாலுக்கு இருக்குது. அதே சமயத்தில் டி ஆர்பிட்டால் எலக்ட்ரானுக்கு அதே நேரத்தில் அந்த டி ஆர்பிட்டால் இருக்கக்கூடிய எலக்ட்ரானும் ரியாக்டன்ட் மாலிகுலுக்கு கொடுத்து அதை பாண்டை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது. இந்த ரெண்டு காரணங்களால் தான் டிரான்சிஷன் மெட்டலை இடைநிலை தனிமங்களை வந்து நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டலிஸ்டாக பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் தி கேட்டலிஸ்ட் the catalytic hydrogenations of an alkene. இப்போ அல்கீனை வினைவேக மாற்றி முன்னிலையில் வினைப்படுத்துதல். அப்போ the alkene bond to an active site by using pi electrons with empty d orbitals of the catalyst. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இந்த alkene bondsனா C double bond. The alkene bonds to an active site by using pi electrons with the empty d orbitals of the catalyst. அப்போ கேட்டலிஸ்ட் அது நிக்கல் கேட்டலிஸ்ட். அப்போ நிக்கல் கேட்டலிஸ்ட் மீது இந்த பை எலக்ட்ரான்ஸ் இருக்குது இல்லையா அல்கீனில். இப்போ இது ஒன்று சிக்மா பாண்ட், அனதர் ஒன் இஸ் பை பாண்ட். இந்த பை பாண்டிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த கேட்டலிஸ்ட் மீது நமக்கு என்ன ஆயிடுது ஆக்டிவ் சைட்டில் போயிட்டு உட்காந்து பாண்டிங் ஃபார்மேஷன்ஸ் ஆகுது. இதை எப்படி சார் சொல்கிறோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் வால்யூமில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு லெசன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு அதே எக்ஸாம்பிளே இங்கே கொடுத்துருக்குறோம் பாருங்கள். திஸ் இஸ் நிக்கல் சர்ஃபேஸ். நிக்கல் சர்ஃபேஸின் மீது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனுடைய சிக்மா பாண்டு பிரேக் ஆகி அந்த பாண்டு நிக்கல் சர்ஃபேஸின் மீது ஏற்படுத்தும். அப்போ ஏற்படுத்தி HHன்னு இங்கே ஜாயிண்ட் ஆகிடும். அடுத்தது அல்கீன் மாலிகுல் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த அல்கீன் மாலிகுலில் பை பாண்டிங் இருக்குது. இந்த பை பாண்டிங் டைரெக்டாக எங்கே வருது பாருங்கள், வந்து நிக்கல் சர்ஃபேஸின் மீது அந்த பாண்டிங்கை ஏற்படுத்துது பை பாண்டிங்.
அப்போ இந்த நிக்கல் சர்ஃபேஸில் என்ன இருக்குது சார் அப்படின்னா டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அந்த டி ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பை எலக்ட்ரான்ஸ் கூட என்ன பண்ணுது, ஷேர்ட் ஆகுது. அதுதான் கொடுத்துருக்காங்க, எத்திலீன் அப்சார்ப்ட் ஆன் சர்ஃபேஸ் பிரேக்கிங் பை பாண்ட்ஸ். அப்போ இந்த பை பாண்டை உடைச்சி இந்த மெட்டல் கேட்டலிஸ்ட் மீது இங்கே பாண்டிங் ஏற்படுத்தி விடுகிறது. உடனடியாக ஏற்கனவே ஹைட்ரஜன் H2 பாண்ட் உடஞ்சி HHஆ நிக்கல் சர்ஃபேஸ் மீது இருக்கும். அந்த H உடனடியாக என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஒன்றும் இந்த H இங்கே ஒன்றும் சேர்ந்து பாருங்கள், இந்த மாதிரி சேர்ந்து நமக்கு ஈத்தேனாக அல்லது அல்கேனாக மாறி விடுகிறது. பாருங்கள், ஃபஸ்ட்டு நிக்கல் சர்ஃபேஸின் மீது. அப்போ இந்த நம்ம தேரிக்கு வந்துருங்க. The alkene bonds to an active site by using pi electron with the empty d orbital of the catalyst. அப்போ அந்த நிக்கல் கேட்டலிஸ்டில் இருக்கக்கூடிய empty d orbital கூட இந்த அல்கீன் காம்பவுண்ட் தன்னுடைய பை பாண்டிங்கை கொடுத்து ஒரு பாண்டை ஏற்படுத்துது. அது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா த சிக்மா பாண்ட் இன் தி ஹைட்ரஜன் மாலிகுல்ஸ். சிக்மா பாண்ட்ன்ற ஹைட்ரஜன் மாலிகுல் இந்த H2 பிரித்து எழுதணும்னா என்ன எப்படி எழுதலாம், H பாண்ட் H, திஸ் இஸ் சிக்மா பாண்ட். இந்த சிக்மா பாண்டை உடைச்சே அந்த சிக்மா பாண்ட் எங்கே ஏற்படுத்துது பாருங்கள். And each hydrogen atom forms a bond with the d electron and atom in the catalyst. அதுதான் நம்ம இந்த இடத்த நம்ம அதை பார்த்தோம். அந்த பிக்சரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹைட்ரஜனுடைய பாண்டு H2 பாண்டு இந்த சிக்மா பாண்டை உடைச்சி ஹைட்ரஜன் இங்கே என்ன பண்ணிடுச்சு, பிணைப்பை ஏற்படுத்திடுச்சு. HHன்னு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டது. அதே போல் அல்கீன் மாலிகுலும் என்ன பண்ணுது, தன்னுடைய பை பாண்டிங் எலக்ட்ரானை எம்டி இந்த மெட்டல் சர்ஃபேஸ், இந்த மெட்டல் நிக்கல் மெட்டல் சர்ஃபேஸ் கூட அதில் இருக்கக்கூடிய எம்டி டி ஆர்பிட்டால் கூட இந்த பை எலக்ட்ரான்ஸ் பிணைப்பை ஏற்படுத்தி இங்கே பாண்டிங் உருவாகுது. அதுக்கடுத்து இந்த எத்திலீன் மாலிகுல ஒரு பாண்டு போயிடுச்சு இல்லையா, உடனடியாக இந்த ஒரு ஹைட்ரஜனும் இந்த ஒரு ஹைட்ரஜன் இங்கே கொடுத்து அதோடைய கார்பன் வேலன்சியை வந்து நமக்கு என்ன பண்ணுது, மெயின்டைன் பண்ணுது. அப்போ நம்ம ப்ராடக்டை வெளியேறிடுது அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 hydrogen atoms அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2 hydrogen atoms then bonded with the partially broke ஆன பகுதியளவு ஏற்கனவே ப்ரோக் ஆகி கேட்டலிஸ்ட் கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. அப்போ அந்த பார்ஷியலி ப்ரோக் ஆன அந்த பை பாண்டு இருக்கிற இடத்துல நம்ம நிக்கல் சர்ஃபேஸின் மீது HHன்னு பிரிஞ்சு ஒட்டின அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுது, தென் அல்கீன் டு ஃபார்ம் அல்கேனா, அது ஒரு ஹைட்ரஜனும் இது கூட சேர்ந்து அல்கேனாக வெளியேறுகிறது அப்படின்றது நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிக்கல் வந்து இங்கே என்ன டிரான்சிஷன் மெட்டல், ஸோ இட் இஸ் ஆக்ட் அஸ் எ கேட்டலிஸ்ட். சரிங்களா. தென் இன் செர்டைன் கேட்டலிட்டிக் ப்ராசஸ் இன் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அப்போ பல்வேறு விதமான இடைநிலை தனிமங்களுடைய ஆக்சினேட்டர் அப்ளிகேஷன்ஸை வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க வினைவேக மாற்றியாக. ஃபார் எக்ஸாம்பிள் மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் ஃப்ரம் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ப்ராசஸ், கான்டாக்ட் ப்ராசஸ், தொடுமுறை சல்ஃபூரிக் அமிலம் தயாரித்தல் அப்படின்றத பார்த்தோம். அதில் சல்ஃபர் ட்ரைஆக்சைடு வெனடியம் பென்டாக்சைடு முன்னிலையில் நம்ம வினைப்படுத்தப்படும் பொழுது நமக்கு என்னவா மாறும், சல்ஃபூரிக் ஆசிட்டாக மாறும். ஸோ அந்த வினையில் வந்து வெனடியம் பென்டாக்சைடு என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தோன்னா கேட்டலிஸ்ட் என்னவா மாறுது, எக்ஸிஸ்ட் catalyst to oxidize sulfur dioxide. அதுக்கடுத்து பார்த்தா in these reactions vanadium pentoxide is reduced to vanadium 4th oxide ஆக மாறுகிறது. அப்போ அந்த இடத்துல என்னவா மாறுது, அந்த கான்டாக்ட் ப்ராசஸில் இந்த கேட்டலிஸ்ட் வெனடியம் பென்டாக்சைடு என்ற இந்த கேட்டலிஸ்ட், இந்த காம்பவுண்ட் கேட்டலிஸ்ட் என்னவா மாறுது, முதல் சல்ஃபர் டயாக்சைடாக மாறுது. அதுக்கடுத்து அந்த வெனடியம் பென்டாக்சைடு என்னவா மாறுது, வெனடியம் 4th ஆக்சைடாக மாறுகிறது. பென்டாக்சைடு 4th ஆக்சைடாக மாறுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் டிஸ்கஸ்டு பிலோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபார்மைலேஷன்ஸ் ஆஃப் ஒலிபின். ஹைட்ரோஃபார்மைல்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HCHO ஃபார்மால்டிகைடு, அதுதான் ஹைட்ரோஃபார்மைல். HCHOன்றது தான். இப்போ HCO கார்பன் மோனாக்சைடு H2O, இதை நம்ம சேர்த்து எதுனா HCHOன்னு வரும், ஃபார்மால்டிகைன்னு வரும். அது பிரித்து எழுதியிருக்கிறோம். ஹைட்ரோஃபார்மைலேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்த நம்ம ஹைட்ரோ
ஃபார்மைல்ன்றது ஆல்டிகைட் தொகுதியை குறிக்கக்கூடியது ஹைட்ரோஃபார்மைல். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் ஃபார்மைல் குரூப்பும் சேர்க்குறோம். இப்போ ப்ரொப்பீன், இந்த ப்ரொப்பீனை ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் மோனாக்சைடு சேர்த்து கேட்டலிஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டா கார்போனைல் டைகார்பால்டேட் என்ற கேட்டலிஸ்ட் எடுத்துக்கிட்டு வினைப்படுத்தப்படும் பொழுது பியூட்டேன் 1 ஆல் என்ற விளைபொருளும் ப்ளஸ் இந்த புக்கில் இந்த இடம் வந்து மிஸ்டேக்காக இருக்குது, இதை திருத்திக்கோங்க. 2-மெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல் அப்படின்னா இந்த இடத்த CHO வரணும். இந்த இடத்த CHOன்னு இருக்கும் புக்கில் அதை CH3 மாற்றிக்கணும். 2-மெத்தில் ப்ரோப்பேன் 1 ஆல் புக்கில் இந்த இடம் மிஸ்டேக்ஸ் திருத்திக்கோங்க. தென் ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் ஃப்ரம் அஸ்டால்டிகைட், இந்த இடத்த வந்து அஸ்டால்டிகைடை கார்பன் மோனாக்சைடு கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்பொழுது கேட்டலிஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ரோடியம் ஆர் இரிடியம் காம்ப்ளெக்ஸ் எடுத்து பண்ணும்பொழுது அஸ்டால்டிகைடை அஸ்டிக் ஆசிட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். தென் ஜீக்லர் நட்டாக் கேட்டலிஸ்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஜீக்லர் நட்டாக் கேட்டலிஸ்ட்ன்றது 1 வேல கூட கேட்பாங்க. இது எல்லாமே ஜீக்லர் நட்டாக் கேட்டலிஸ்ட். அல்கீன்ஸை வந்து பாலிமராக மாற்றக்கூடிய வினைக்கு என்ன ரீஏஜென்ட்ன்றது கொஸ்டின் கேட்பாங்க. ஏ மிக்சர் ஆஃப் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு அண்ட் ட்ரை அல்கைல் அலுமினியம், இந்த ட்ரை அல்கைல் அலுமினியம்ன்றது தான் என்னதுன்னா ட்ரை எத்தில் அலுமினியம் டைட்டானியம் டெட்ராக்ளோரைடு, இந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் ஜீக்லர் நட்டாக் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுதுன்னா அல்கீனை பாலிமரைசேஷன் பண்ணுறதுக்கு யூஸஸ் ஆகுது. இப்போ ப்ரொப்ளீன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிப்ரொப்ளீன் அப்படின்றது மாற்றுறதுக்கு வந்து இங்கே யூஸஸ் ஆகுது. ப்ரொப்ளீன் பாலிப்ரொப்ளீன் கன்வெர்ட் ஆகிறது யூஸஸ் ஆகுது. இப்போ இதெல்லாமே 3D டிரான்சிஸோட கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸில் வரக்கூடிய வினைகள், இதோடைய எக்ஸாம்பிள் இதுன்றதை நம்ம பார்த்தோம். ஓகே.